தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வேட்பாளர்கள் நேர்காணலை நடத்துகிறது தாவைக்க விஜய் நடத்துகிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் இரண்டாம் கட்ட பட்டியலிற்கான நேர்காணலை இன்று நடத்துகிறார். ஏற்கனவே கடந்த 10ஆம் தேதி முதற்கட்ட நேர்காணல் தமிழகத்திற்கான சட்டமன்ற தேர்தலுக்காக நடைபெற்றது. அதில் குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 54 வேட்பாளர்களை சந்தித்து, அதாவது 54 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சந்தித்து நேர்காணல் செய்து அவர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறார். அதில் பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் விஜயுடன் அதிக காலம் பயணித்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய இரண்டாம் கட்ட போட்டியாளர் அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான நேர்காணலை நடத்துகிறார். இதில் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களை ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு கட்சியின் மூத்த நிர்வாகிகள், அதாவது மாநில நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அந்த இறுதி பட்டியலை விஜயிடம் கொடுத்திருந்தார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேட்பாளர்களை நேரில் வர வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் புதுச்சேரிக்கான வேட்பாளர்களையும் ஏற்கனவே இறுதி செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த பட்டியல் இன்று அல்லது நாளை வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் தமிழக வேட்பாளர் பட்டியலையும் விரைவில் இன்னும் ஒரு 3 நாட்களுக்குள்ளோ அல்லது 4 நாட்களுக்குள்ளோ இறுதி செய்ய வேண்டும் என அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் இன்று அந்த இரண்டாம் கட்ட அந்த பட்டியல் தயார் செய்கிறார்கள். இன்று அந்த நேர்காணல் செய்தும் அந்த வேட்பாளர்களை இறுதி செய்வார் விஜய் என்றும் தகவல் தருகின்றன. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.